வணக்கம். ஸ்வயனம். சர்பதோஷம் நிவர்த்திக்காக சில இடங்களில் சில பரிகாரங்கள் மூலமாக சில பேர்த்துக்கு சரியாக இருக்கும். சில பேர்த்துக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் வழி மூலமாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பவர்கள் இறந்து போயிருந்தால் அந்த ஆத்மாவானது சாந்தி அடையாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சர்பதோஷம் அந்த குடும்பத்தில் பாதித்திருக்கும். அப்பொழுது எத்தனை வித பரிகாரம் செய்திருந்தாலும் அந்த சர்வதோஷத்தின் விளைவாக நல்ல விளைவாக திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கும். அது எப்படி திருமணம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது நல்ல விளைவு என்று எப்படி சொல்லலாம்? நிச்சயமாக அப்பதானே உங்களுக்கு நல்ல ஒரு பதிவானது, நல்ல ஒரு விஷயமானது, நல்ல ஒரு தகவலானது, நல்ல ஒரு செய்தியாக உங்க காதுக்கு விழுகும். எந்த இடத்தில் இருந்து நமக்கு அந்த விஷயம் கிடைக்கின்றதோ அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. திருவண்ணாமலை அக்னிஸ்தலம், காந்தமலை வந்தவரை மீண்டும் மீண்டும் வாவென்று அழைக்கும் மலை எதுவென்று சொன்னால் அது திருவண்ணாமலை என்று மனதாரும் மட்டுமல்ல உறுதியாக சொல்லலாம். நான் ஒரு தடவை தான் போனேன். திரும்ப திரும்ப என்ன அங்க வா என்று அழைக்கின்றது. நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன், கார்ல போயிட்டு இருக்கேன், டூ வீலர்ல போயிருக்கேன், எங்க இருந்து பார்த்தாலும் வரக்கூடிய தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்திலேயே நம்முடைய திருவண்ணாமலை நம்முடைய பார்வையில் பட்டுவிடும். இல்லை, அவருடைய பார்வையில் நாம் பட்டுவிடுவோம். அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த கஷேத்திரத்துல நம்ம காலை வைக்க முடியும், கிரி பிரதட்சணம் வர முடியும். எல்லாருனாலும் இயலாது. அதனால திருவண்ணாமலை வந்தால் உங்களுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அம்மாவை பாருங்கள். அம்மாவை ஏன் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அவ்விடத்திற்கு வந்தால். காரணம் பூர்வ புண்ணிய பிராப்த கர்மா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அனைவராலும் சாத்தியம் அல்ல. இப்போ ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. ஃப்ரீ தர்ஷன் தான், வந்து பார்த்துட்டு போறாங்க, அம்மாட்ட ஆசி வாங்கிட்டு போறாங்க. நிறைய அவங்களுக்கு நல்லது நடக்குது. திரும்ப அவங்க ஆள்களோட வர்றாங்க. நிறைய கண் கூட நீங்க பார்க்கலாம். அற்புதமான ஒரு திருவண்ணாமலை ஸ்தலத்துல இப்படி ஒருவரா இருக்க முடியுமா என்று சந்தேகம் இருக்கலாம். என்றும் நிறைவிடம் தழும்பாதில்லையா? அதனால யாருக்கு பிராப்தம் இருக்கோ, கர்மவினையின் தாக்கம் யாருக்கு குறையணும், யார் மூலமாக அப்படின்னா நம்ம அண்ணாமலையாருடைய அனுகிரகம் கண்டிப்பாக ஒருவருக்கு இருக்கும் என்றால் முழுமையாக அந்த இடத்துக்கு வர இயலும். அண்ணாமலையாரை நினைத்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும், சாத்தியமும் கூட. நாம கிரி பிரதட்சணம் பௌர்ணமி என்று வருவது சாதாரண காரியம் அல்லவே. சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக வேண்டும். அவர்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். பார்க்க பார்க்க இன்னும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கூடிக்கொண்டே இருக்கும். சில பேர்த்தை பார்த்தால் மட்டும்தான் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் அப்படி என்ற எண்ணம் மனதில் உதிக்கும். அந்த எண்ணம் நிறைவேறும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய ஆனந்தமானது சொல்ல முடியாத அளவு இருக்கு. நம்முடைய பீடத்தில் அப்படி நடந்தது உண்டு. சில விஷயங்கள் சில பகிர்வுகள் மூலமாக. அதனால பௌர்ணமி கிரிவலம் மட்டுமல்லாமல் அம்மாவை எந்த நேரத்திலையும் பார்க்கலாம், ஆசி வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை வாங்க. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆசி வாங்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஸ்ரீ